இந்த காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே சர்வீஸ் இந்த இடத்துல நடைபெறும். 10 மணிக்கு அந்த ஆராதனை ஆரம்பிக்கப்படும். அதனால் நீங்கள் தயவுசெய்து அதில் கலந்து கொள்ளும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். அதை குறித்து இந்த ஆராதனைக்கு பின்பதாக ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். ஆமென். பாடல்கள், வசனங்கள் அதிகமாய் அந்த ஆராதனையிலே வாசிக்கப்படும், பாடப்படும். ஆமென். அன்றைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு உள்ள அந்த ஆராதனையில் பிரதர் செல்வராஜ் அவர்கள் செய்திகளை கொடுப்பார்கள். அதனால் நீங்கள் தயவுசெய்து அதற்கு ஆயத்தமாய் வரும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஈஸ்டர் சண்டே எப்பவும் போல் நமக்கு வழக்கம் போல் நடைபெறுகிற ஆராதனை இங்கே நமக்கு நடைபெறும். ஆமென். ஆராதனை போல் அது நடைபெறும். அதுக்கும் ஆயத்தத்தோடு வாங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தரை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் என்ன செய்யலாம்? கர்த்தரை நாம் என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த ஆராதனையும் ஒரு விசேஷித்த ஆராதனை. ஆமென். உலகம் எல்லா சபைகளிலும் அநேகமான சபைகள் ஆமென் இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாக இன்றைக்கு அவர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஆமென். பாம் சண்டே என்று, குருத்தோலை ஞாயிறு என்று, ஆமென் ஹல்லேலூயா, அதை அழைத்து அதை விசேஷ விதமாய் அதை கொண்டாடுகிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அதனால் இந்த வாரமும் நான் வேறு செய்தியை தான், வாக்குத்தத்தத்தில் உள்ள செய்தியை தான் நான் கொடுக்கறதற்கு ஆயத்தமானேன். சரி, பாம் சண்டையை ஒட்டி அதுக்குண்டான அந்த பகுதியை நான் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது சில காரியத்தை தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். அதை குறித்து பேச வேண்டும் என்று ஒரு வாஞ்சை தேவன் ஒரு ஏவுதலை கொடுத்ததினாலே இன்றைக்கும் நாம் அதை குறித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில், அவர் வாழ்ந்த பொழுது, அவர் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக நடந்த காரியங்களை தான் இந்த குருத்தொலை ஞாயிறாக ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஆசரிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதை குறித்து மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது போல நமக்கு காணப்படலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாய் வாசிக்கும் பொழுது அதிகமாய் அதை ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தி ஒருவேளை கொஞ்சம் நீண்ட செய்தியாக இருந்தால் தயவுசெய்து பொறுமையாக இதை கவனித்து நாம் அதை போல மாறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடனே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். 4வது வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. 6வது வசனம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள்.
வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்பதாய் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு பெத்தானியாவுக்கு அருகே வந்த பொழுது சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் எதிரே இருக்கிற கிராமத்துக்குள்ளே போய் நீங்க போங்க, அங்க ஒரு கழுதை என்ன செய்யும், கட்டப்பட்டு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுக்கு கொடுத்த அறிவுரை, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, அந்த கழுதை போறப்ப ஒருவேளை எத்தனையோ கழுதைகள் இருக்கலாம். ஆமென். ஒரு நகரத்தில் ஒரு கிராமத்தில் நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ கழுதைகள் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஆமென், அறிவுரை என்ன அப்படின்னா, ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கழுதை எங்க இருக்கு, நீங்க போய் என்ன செய்யுங்க, அதை அவித்துட்டு கொண்டு வாங்க. அது யாருக்குன்னு கேட்டால் இது இயேசுவுக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அவங்களை அனுப்புகிறார். இதுதான் எல்லா சுவிசேஷத்திலையும் நாம் பார்க்கக்கூடியதாக அது இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த கழுதை குட்டியை அவங்க அவுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம், ஆமென், அதுக்கு மேலே தங்களுடைய வஸ்திரங்களை போட்டு அதை ஆயத்தப்படுத்தி அவருக்கு முன்பதாக வஸ்திரங்களை விரித்து குருத்தோலைகளை அவர்கள் வழி எங்கும் பரப்பி கைகளில் பிடித்து, ஆமென், அவர் என்ன செய்கிறாங்க, பாடி துதித்து ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இந்த பகுதியிலே பார்க்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். இதை குறித்து சில காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாசித்தோம் இந்த மத்தேயு 21 அதிகாரத்தில், மத்தேயு 21 அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம், அவர் பிறந்த நாள் முதல் அவர் பிறந்ததே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அது ஏரோது காரியமாய் இருக்கலாம். ஆமென். ஆமாம், அவர் மற்ற குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்படும் பொழுது அவர் தப்பிக்கப்படுவதற்கும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏரோதின் மரணத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். அநேக காரியங்கள், அவர் தங்கி வாழ்ந்த கலிலேயன் என்று அழைக்கப்படுவதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எதுவும் எடுத்துக்கிட்டாலும் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சம்பவம் தீர்க்கதரிசியினால் நிறைவேற்றப்பட்டதை, சொல்லப்பட்டதை நிறைவேற்றுவதற்காகவே அவர் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியினால் சொன்னதை நிறைவேற்றுவதற்காகவே அவர் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சம்பவம் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டதை நிறைவேற்றும்படியாகவே அது நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த சபையிலே நாம் எல்லாரும் நம்ம பாடுகிறோம், குருத்தோலை ஞாயிறுன்னு நம்ம சொல்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்கிறோம். ஆமென். ஆனால் அந்த குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லி தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆமென். தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. ஆமென். அவர் வருவார், குருத்தோலை ஏந்தி கொண்டு ஜனங்கள் என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க, அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதா, குருத்தோலை குறித்து சொல்லப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. அவர் எப்படிப்பட்டவராய் வருவார் என்பது தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்டது. ஆமென். 4ஆம் வசனம் நான் திரும்பவும் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. 21ஆம் அதிகாரம் மத்தேயு 21:4, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும்
கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அவர் கழுதையின் மேல வருவார் என்று தீர்க்கதரிசியின் மூலியமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும். கழுதையின் மேல வருவாருங்கிறது சொல்லப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவராய் வருவார்? சாந்த குணமுள்ளவராய் அவர் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ராஜாவாய் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ராஜாவாய் வருவார். அவர் சாந்த குணமுள்ளவராய் வருவார். அவர் கழுதையின் மேல் வருவார். இதுதான் சொல்லப்பட்டது தீர்க்கதரிசியின் மூலியமாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் உண்மையாய் நாம் ஆசரிக்கணும் அப்படின்னா கழுதையின் திருநாள்னு ஆசரிக்கலாம். அப்படியா? அதுக்கு ஒரு பேர் வச்சு அப்படி இருக்கும். கழுதையில் வந்த நாட்களை நம்ம உதாரணத்துவப்படுத்தினா நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க, அது ஒரு குருத்தோலை ஞாயிறு, அது ஓசன்னா, அது துதித்த தேவன் மகிமைப்பட்ட ஞாயிறு, எருசலேமிலே ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் கனப்படுத்தப்பட்ட உயர்த்தப்பட்ட ஞாயிறு என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை அனுசரிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது என்னன்னா, அன்றைக்கு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, அவர் ராஜாவாய் கடந்து வருவதற்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கழுதை தேவைப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கழுதையின் மேல் அவர் ஏறி வரணும். அந்த நாட்களில் குதிரைகள் இருந்தது, மற்ற காரியங்கள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கழுதைகள் இருந்தது. ஆனால் இயேசு ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார்? ஒரு குதிரையை தெரிந்திருக்கலாமே. ஒரு ராஜானா ராஜா மாதிரி ஒரு குதிரையில் வந்திருக்கலாமே. ஆமென், ஹல்லேலூயா. அது வெண்குதிரைன்னு சொல்லி, வெள்ளை குதிரைன்னு சொல்லலாம், சிகப்பு குதிரைன்னு சொல்லலாம். எத்தனையோ வகையான குதிரைகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருக்கிறது. அந்த காலத்தில் ஒட்டகத்தில் தான் என்ன செஞ்சாங்க? ஆமாம், ஆபிரகாம்லாம் மருமகளை கண்டுபிடிக்கிறதுக்காக, ரெபெக்காலை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செஞ்சான்? ஒட்டகத்தை கொடுத்து தான் அனுப்பி வச்சான். ஒட்டகத்தின் மேலே தான் எலியாசர் என்ன செஞ்சான்? ரெபெக்காலை கூட்டிகிட்டு வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஒட்டகத்தின் மேலே அவர் வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒட்டகத்தின் மேலே வரல, குதிரையின் மேலே வரலை, அவர் கழுதையின் மேல் அவர் கடந்து வந்தார். ஆமென். ஏன் அவர் கழுதையின் மேலே வந்தார்? ஆமென், ஹல்லேலூயா. அந்த கழுதை எதற்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே இயேசு உங்களோடு கூட என்னோடு கூட வாசம் பண்ணுவதற்கு, நம்மிலே தங்கியிருப்பதற்கு, நம்மிலே பயணப்படுவதற்கு அவர் விருப்பப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் ஒரு கழுதையாக இருக்கணும்னா நாம் எப்படிப்பட்ட கழுதையாக இருக்க வேண்டும் என்று தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நான் சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பாடல் பாடின ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கிறது. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா அப்படின்னு சொல்லி பாடின ஞாபகம் இருக்கு. அந்த நேரத்துலலாம் விவரம் தெரியாமல் படித்திருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த கழுதையை குறித்து தியானிக்க தேவன் எனக்கு விசேஷமாக உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், தீர்க்க தரிசனம் மூலமாய் உரைக்கப்பட்டது. அது ஒரு முக்கியப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கழுதையின் மேலே அவர் ஏறி வருவார் என்பதை என்ன செய்திருக்கிறார்கள்? முக்கியப்படுத்தியிருக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் அதில் சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ராஜாவாய் வருகிறார், அவர் நீதி செய்கிறவராய் வருகிறார், அவர் ரட்சிக்கிறவராய் அவர் வருகிறார், அவர் தாழ்மை உள்ளவராய் அவர் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ஆனா அவர் நீ எதிர்பார்க்கிற மாதிரி குதிரை மீதும் ஒட்டகத்தின் மீதும் மற்ற மிருகங்கள் மீதும் அவர் ஏறி வர மாட்டாரு. அவர் கழுதையின் மீது ஏறி வர அவர் விருப்பப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கழுதையின் மீது ஏறி வர விருப்பப்படுகிறார். அப்போ தேவன் இயேசு நம் மத்தியில் அவர் ஏறி வரணும்னா நீங்களும் நானும் ஒரு கழுதையாய் மாறினால் நல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கழுதைக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஆமென். ஊர்ல எத்தனையோ கழுதைகள் இருந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அந்த கழுதைக்கு ஒரு பெரிய பாக்கியம் இந்த சிருஷ்டிகரை தோளில் சுமப்பது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே பேரான குமாரனை தன்னுடைய முதுகிலை சுமப்பது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு இரட்சிப்பை கொண்டு வருகிறவரை, இரட்சகரை தன்னுடைய தோளில் சுமப்பது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். வானத்தில் பிதாவுக்கு ஒப்பா இருக்காமல், அவருடைய மடியில செல்ல பிள்ளையா இருக்காமல், தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்தவரை தன்னுடைய தோளில் சுமப்பது அந்த கழுதைக்கு கிடைத்த மிக பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் யாரை சுமக்க நம்ம ஆவலா இருக்கிறோம்? ஆமென், ஸ்தோத்திரம். அந்த கழுதைக்கு இருந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா, ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. ஆமென். அந்த கழுதைக்கு முதுகுல யாருமே இதுக்கு முன்னாடி சவாரி செஞ்சது கிடையாது. எந்த விதமான பாரமும் அந்த கழுதையின் மேல் ஏற்றப்படவில்லை. ஆனா உங்களுக்கும் எனக்குள்ள ஏகப்பட்ட உலகத்தின் பாரங்கள் சுமந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் விரும்புகிற அநேகரை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நம்ம உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? ஆமா, சுமந்து கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் தெரிகிறோம். ஆனா தேவன் நம் மீது ஏற ஆசைப்படணும்னா, ஏறணும்னா நாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்களா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பிறந்த குழந்தையா இருந்தா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஒருவனும் எந்த பாரம், எந்த சிந்தை, எந்த காரியமும் நம்மிடத்தில் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இவ்வளோ தூரம் வளர்ந்து உலகத்தை இச்சித்து, ஆமென், ஹல்லேலூயா, அந்த ஆசா பாசங்களுக்குள்ளே நாம் அடிபட்டு, ஆமென், அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற நம்ம மீது இந்த மகிமையின் ராஜா பிரவேசிக்கணும். நம் மீது அவர் சவாரி செய்யணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க விருப்பப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது ஒரு கழுதை அப்படின்னா எப்படிப்பட்ட கழுதையாய் நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு 5 காரியத்தை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான் சீக்கிரமாய் கடந்து செல்கிறேன். இந்த செய்தி ஒரு பெரிய செய்தியாக இருந்தாலும் நான் சீக்கிரமாக செய்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் இந்த பகுதிகளை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட கழுதையாய் நீங்களும் நானும் இருந்தால் தேவன் அதில் ஏறி அவர் மகிமைப்படுவார் அப்படிங்கிறதையும் ஒரு 7 காரியத்தை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆக மொத்தம் 13 பாயிண்ட் இருக்கு. ஆனால் நான் சீக்கிரமாய் கடந்து செல்கிறேன். நீங்கள் என்னோடு கூட ஒத்துழைக்கும்படியாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள்,
நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் ஒரு காரியத்துக்காக சொல்லப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன் மகனை நீ என்ன செய்ய, மோரியா தேசத்தில் இருக்கிற மலையின் மேலே நீ என்ன செய்ய, பலியிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். ஆமாம், மோரியாவில் போய் நீ என்ன செய், நீ பலியிடு, அவனை பலி செலுத்து அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். இந்த இடத்துலேருந்து ஆண்டவர் என்னோடு பேசின காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் தியானிக்க நான் விருப்பப்படுகிறேன். ஆமாம், ஆபிரகாமும் ஈசாக்கும் அவனுடைய வேலைக்காரரும் கழுதையும் எங்கே புறப்பட்டுச்சுன்னா மோரியா தேசத்துக்கு, தேவனுடைய பர்வதத்துக்கு. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பலியை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு, தேவனுக்கு பலியிடுகிற இடத்துக்கு இவர்கள் என்ன செய்தார்களாம், அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் 3 நாள் அவங்க பிரயாணப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மலை அடிவாரத்துக்கு வந்ததுக்கு பின்பதாக அவன் ஆபிரகாம் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, வேலைக்காரரையும் கழுதையும் இங்கே விட்டுட்டு கட்டைகளையும் நெருப்பையும் கத்தியும் தன் குமாரனையும் மாத்திரம் செய்கிறாங்க. அவர்கள் மலைக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கழுதையை அவன் கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாம். வேலைக்காரர் இருந்தாங்கன்னா இவனை நம்ம பலி செலுத்துறதுக்கு ஒருவேளை அது இடைஞ்சலாக இருக்கும், நம்மளை தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் யோசித்து இருந்திருக்கலாம். அப்போ அந்த வேலைக்காரர் நிப்பாட்டி இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் அவர்கள் நடந்து வந்திருக்கிறாங்க, இனியும் மலையின் மேலே ஏறணும். இந்த கட்டைகளை நெருப்பை கத்தியெல்லாம் தூக்கிட்டு சமந்து போகிறது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கலாம். அப்போ இந்த கழுதைக்கு மேலே அந்த பொதியை வச்சு என்ன செஞ்சுருக்கலாம், அவன் கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாம். ஆமாம், கழுதை இவன் பலி செலுத்த போகிறத தடுக்க போகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கழுதை என்ன செய்ய போகிறது இல்லை, தடுக்க போகிறது இல்லை. அப்போ அந்த கழுதையை என்ன செஞ்சுருக்கலாமே, அவன் கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாமே. ஏன் அந்த கழுதையை அங்கேயே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி தியானிக்க நான் ஆரம்பித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கழுதையை அவன் தூக்கிட்டு போல. பலி செலுத்த வேண்டுமானால், தேவனுடைய சந்நிதிக்கு வர வேண்டுமானால், நம்முடைய பலிகளை நம்முடைய காரியங்களை நாம் சுமந்து கொண்டு வந்தால் நல்லது என்பது தேவன் எனக்கு உணர்த்தின காரியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வதாக, ஆமென், ஹல்லேலூயா, இந்த கழுதையை அவன் கூட்டிட்டு போயிருந்தா முக்கியமாக ஒன்று என்ன நடந்திருக்குன்னா, ஈசாக்கு போகிற வழியில் ஆபிரகாமை பார்த்து கேட்குறான், தகப்பனே, ஆமாம், நம்மகிட்ட கட்டைகள் இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்க அப்படின்னு. ஆமாம், இவன் ஆடு கொண்டு வரல, அதனால ஒருவேளை இவன் கழுதையை பலியிட்டுருவான்னு சொல்லி ஈசாக்கு என்ன செய்யலாம், அட்வைஸ் கொடுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஆபிரகாமே மனசு மாதிரி கழுதை என்ன செஞ்சிடக்கூடாது, பலி செலுத்திடக்கூடாது. கழுதை பலி செலுத்தக்கூடிய கழுதை கிடையாது. அதை நான் 2வது பாயிண்டில் நான் சொல்லுவேன். அதுக்குண்டான தகுதி அந்த கழுதைக்கு கிடையாது. ஆமென், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஆமென், ஈசாக்கே என்ன செய்யலாம், ஆமாம், என்னையை போய் இது பண்ணுறதுக்கு இதையாவது அடிச்சுக்கொள்ளணும் ஒன்றும் இல்லாததுக்கு அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்ல வரலாம். அப்படிங்கிறதுக்காக தான் ஒருவேளை என்ன செஞ்சுருக்கலாம், ஆபிரகாம் அதை என்ன செய்திருக்கலாம், நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வேத வெளிச்சத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆபிரகாமின் கழுதை புறப்பட்ட நோக்கம் ஒன்று, பலி செலுத்துவதற்காக பலிபீடத்துக்கு புறப்பட்டது. ஆனால் அது பலி செலுத்த வேண்டிய இடத்துக்கு வந்து சேரவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அது பாதி வழியிலே அது நின்று விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. சில கழுதைங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு என்ன செய்யாது, போய் சேராது. அது பாதியிலே என்ன செய்யப்படும், நிறுத்தப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கழுதையா நீங்களும் நானும் இருந்தோமானால் தேவன் அந்த கழுதையில் ஏறி என்ன செய்ய முடியாது, பிரயாணப்பட முடியாது. ஆமென். தேவன் உங்களிடத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டும், நம்மளிடத்தில் அவர் வர வேண்டும், நம்மளை அவர் பாவிக்க வேண்டும்னா
நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில் நாம் கடைசி வரைக்கும் ஓடுகிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் தேவன் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்துக்காக தேவனுடைய சமூகத்துக்காக அழைத்து வரப்பட்ட கழுதை பாதியிலே நிறுத்தப்பட்டது. இன்னைக்கு அநேகர், ஆமென், ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்காக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆமென். ஆனால் பாதி வழியிலே தங்களுடைய ஓட்டத்தை அவர்கள் நிறுத்தி கொள்கிறார்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கழுதையா நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்கு உதாரணம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாக தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அவர்கள் தேராகு புறப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்பதாய். ஆமென், ஹல்லேலூயா. கானான் தேசத்துக்கு போகணும். தரிசனம் நமக்கு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தரிசனத்தை நாம் அடைவதற்கு ஏதுவாய் நாம் நடக்க வேண்டும். அதுக்கு இடையில கர்த்தர் சில நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். தேவனை தேடும் பொழுது, தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, தேவனுக்காக நாம் ஓடும் பொழுது சில ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு இடையிலே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்து விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்துட்டோம்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையை நாம் கண்டுகொள்ள முடியாது. அந்த கானான் தேசத்துக்கு நாம் போக முடியாமல் போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு இது ஒரு உதாரணம். ஆமென். இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். இயேசு ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை என்ன செய்தார், நடத்தினார். அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும், ஆமென், ஹல்லேலூயா, அவர்களை நடத்தி வந்ததனுடைய நோக்கமே என்ன, எல்லா ராஜாக்களையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தது எதற்காக அப்படின்னா, அவர்களை கானான் தேசத்துக்குனே உள்ளே கொண்டு போய் விட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் அவங்க இந்த மோசேன் இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த தேசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கீலேயாத் தேசத்தையும் யாசேர் தேசத்தையும் அவங்க பார்த்த பொழுது தங்கக்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளுக்கு அது போதுமான ஒரு செழிப்பான ஒரு தேசமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்ன தெரியுமா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் இவங்க இருப்பேன்னு சொன்னது என்ன தெரியுமா, மிருக ஜீவங்களுக்கு ஏற்ற தேசம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அழிந்து போகிறவைகள் அல்ல, அழியாத பரம கானானை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ பார்க்குற ஆண்டவர் கொண்டு போகிற பாதையில் போகிறப்ப நிறைய காரியங்களை நம்ம பார்ப்போம், அதில் நம்ம குந்திட்டு உட்கார்ந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்னை எதற்காக அழைத்தாரோ அதற்காக நான் ஓடுவேன் சொல்லி ஓடணும்னா தேவன் நம்மளை உண்மை உள்ள கழுதையாய், நம்ம மேலே பிரியப்படுகிற கழுதையாய் தேவன் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த கழுதை டெஸ்டினேஷனை பார்க்காத கழுதை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைக்குள்ள பிரவேசிக்காத கழுதை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவங்க அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள போக விருப்பப்படாம யோர்தானுக்கு இந்த பக்கமே நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், இதுவே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு திருப்தி இருக்கிறதுல என்ன திருப்தி அடைகிற காரியங்கள். ஆமென். அப்படிப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது,
இருக்கக்கூடாது. ரெண்டாவதாக இது ஆபிரகாமின் கழுதை. ரெண்டாவது கழுதை என்ன அப்படின்னு சொன்னால், ஆமென், இதில் நான் நிறைய காரியங்கள் எடுத்தேன். நீங்கள் வீட்டில் போய் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 31-40 வரைக்கும் வாசித்தீங்க அப்படின்னா பர்சிலாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை இதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். நான் யாருக்குமே அநேக செய்திகளில் அது குறித்து நான் பேசியிருக்கிறேன். ரெண்டாவது மோசேயின் நியாயப்பிரமாண கழுதை. மோசேயின் நியாயப்பிரமாண கழுதை. அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு, கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். ஆண்கள் எல்லாம் என்ன யாருக்குரியது? மிருக ஜீவன்களாய் கற்பந்திறந்து பிறக்கிற ஆண்கள் எல்லாம், அது மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், அது மனிதர்களாக இருக்கட்டும், ஆண்கள் எல்லாம் என்னது? கர்த்தருடையவைகள். ஆமென். கழுதையின் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேரான சகல நரக ஜீவன்களையும் மீட்டு கொள்வாயாக. உன் பிள்ளைகளில் இருக்கிற சகல நர ஜீவன்களையும் நீ என்ன செய்யணும்? மீட்டு கொள்ளணும். ரெண்டாவது மீட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா கழுதை. ஆமென். கழுதையின் தலையிட்ட நீ ஒரு ஆட்டுக்குட்டியினால் நீ மீட்டு கொள்ளணும். ஆமாம், ஆட்டினுடைய தலையீட்டை கொண்டு போய் நீ பலிபீடத்தில் கொண்டு போய் வைக்கலாம். மாட்டின் தலையீட்டை கொண்டு போய் நீ என்ன செய்யலாம்? கொளுத்த கருண்டை கொண்டு போய் நீ என்ன செய்யலாம்? பலிபீடத்தில் கொண்டு போய் வைக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் கழுதையின் தலையீட்டை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அதை தலையை நீ முறிச்சிரு. நீ வைக்கலைன்னா நீ என்ன செய்? அது உனக்கு வேணும்னா நீ அதை ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால நீ அதை மீட்டு கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதை ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அதை மீட்டு கொள்ள வேண்டும். ஆமென். உனக்கு கழுதை தேவைப்படுது, அந்த தலையிட்டு கழுதை உனக்கு கொல்ல உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கழுதையை நீ ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால நீ மீட்டு கொள்ள. ஏன் இந்த கழுதையை பலி செலுத்த முடியாது அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் அப்படின்னா, இந்த கழுதை என்றாலே அசுத்தத்துக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. கழுதை என்றாலே சாபத்துக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. அது அசுத்தமானது, அது சபிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக அது அசை போடாதது. ஆமென். மூன்றாவதாக அது என்ன செய்யாதான்? அந்த கழுதை அசை போடாதான். நான்காவதாக அது விரி குழம்பு இல்லாதது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விரி குழம்பு இல்லை, அந்த கால்களுக்கு அதுக்கு என்ன இல்லை? விரி குழம்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் கழுதையினுடைய சுவாபம். ஆமென். அசுத்த மிருகங்கள் இருக்கு, சுத்தமான மிருகங்கள் இருக்கு. அந்த அசுத்தமான மிருகத்தில் ஒன்று இந்த கழுதை. ஆமென். அதனால அதை நம்ம என்ன செய்ய முடியாது? பலி செலுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதை நீ வேணும்னா உன்னுடைய ஆட்டுக்குட்டியினால் அந்த இரத்தத்தை நீ சிந்தி நீ என்ன செய்ய? அந்த கழுதையை நீ மீட்டுக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அசுத்தமான கழுதையாக இருந்தால் தேவன் நம்மிடத்தில் பிரியப்பட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்தில் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தால், பாவத்துக்கு அடிமையானவர்களாக இருந்தால் தேவன் நம்மிடத்தில் அவர் பிரியப்பட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாம் வேத வசனத்தை மெடிடேட் பண்ணி அதை அசை போடாதவர்களாக இருந்தால், தியானிக்காதவர்களாக இருந்தால், வேத வசனத்தை வெறுக்கிறவர்களாக, வேத வசனத்தை நேசிக்காதவர்களாக இருந்தால், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் நம்மிடத்தில் பிரியப்பட மாட்டார். அவர் நம்மிடத்தில் கடந்து வரவும் மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. வெறி குழம்பு இல்லாதது வேறுபாட்டின் ஜீவியத்தை காட்டுகிறது, வேறுபாட்டின் அனுபவத்தை காட்டுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கென்றால் தேவனுக்கென்று வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கேற்ற காரியத்தை செய்வதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட
பூரணப்படுத்தப்பட கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாம் தேவ பயத்தோடே பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? பூரணப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அசுத்தத்தோடு இருக்கக்கூடாது. ஆமென். சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, அசை போடாதவர்களாக இருக்கக்கூடாது, விரிக்குழம்பு இல்லாதவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களே தேவன் அருவருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவதாக கீசினுடைய கழுதை. ஆமென். கீசினுடைய கழுதை. ஆமென். கீசினுடைய கழுதை. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சவுலின் தகப்பனாகிய கீசினுடைய கழுதை காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். ஆமென், ஹல்லேலூயா. கழுதைகளை தேட நீ புறப்பட்டு போ என்றான். இந்த கழுதை வீட்டில் கட்டப்பட்டிருந்த கழுதை, ஒரு எஜமானுக்கு உட்பட்ட கழுதை. ஆமென். தொடர்ந்து வேலை செய்து கொண்டு வந்த ஒரு கழுதை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த கழுதை அந்த கட்டை அவிழ்த்துட்டு காணாமற் போயிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருந்தால், தேவனுக்கென்று நாம் உடன்பட்டு இருந்தால், தேவனுக்கு என்று நாம் அடிமைப்பட்டு இருந்தால், அந்த எஜமானுக்கு உண்மையாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதை விட்டுட்டு பாதியிலே என்ன செய்ய காணாமற் போயிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்பப்போ சில பேர் என்ன செய்வாங்க? சபையில் காணாமல் போயிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். ஆமாம், கழுதைக்கு தன்னுடைய எஜமானுடைய வீட்டினுடைய முன்னணை என்ன செய்யும்? தெரியும். அதை அறிந்து வைத்திருக்கிறது. அதை விட்டுட்டு அறியாத மாதிரி தெரியாத மாதிரி தொலைஞ்சு போகுதுன்னா அதுக்கு கொழுப்பு ஜாஸ்தின்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லை. இது இது தொலைந்து போனதுனால அந்த சவுல் குடும்பத்தார் கலக்கம் அடைந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அவன் தன்னுடைய சௌந்தரியமான குமாரனையே அனுப்பி அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு அவன் என்ன செஞ்சான்? அவன் அனுப்பி வச்சான். அந்த பிதாவாகிய தேவனும் நம்ம தொலைந்து போனதுனால தான் குமாரனாகிய இயேசுவை, சௌந்தரியமுள்ள தேவனை, ஆமென், ஹல்லேலூயா, அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் தொலைந்து போகிற கழுதையாய் இருந்தால், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் பிரியப்பட மாட்டார். ஆமென். அவருடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறதா அந்த முன்னணியை நாம் அறிந்தவராய், தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக எப்பவும் நாம் நிற்கிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மை பிரியப்படுகிறவராய் அவர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம தொலைந்து போனோம்னா, ஆமென், ஹல்லேலூயா, நம்ம ஒன்றையும் என்ன செய்ய முடியாது? சேர்க்க முடியாது. அந்த தொலைது என்ன உண்டாகும்னா நமக்கு துக்கத்தையும் அவமானத்தையும் வேதனையும் தான் உண்டாக்கும். ஆமென். அதற்கு உதாரணம் இயேசு சொன்ன கெட்ட குமாரன் கதை. ஆமென். தாமா தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், ஆமென், ஹல்லேலூயா, வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு கீழ்ப்படியாமல், ஆமாம், தான் தோண்டித்தனமாக தான் இஷ்டத்துக்கு வெளியில் போகணும், தொலைஞ்சு போகணும், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகு இருக்கிறவனுக்கு என்ன நடந்துங்கிறது கெட்ட குமாரனுடைய கதையில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவரிடத்தில் தேவன் பிரியப்பட மாட்டார். நாம் தேவனுடைய பக்கமாய் சேருகிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மிடத்தில் பிரியப்படுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான்காவதாக அப்சலோமின் கழுதை. ஆமென், அப்சலோமின் கழுதை. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், அப்சலோம் தாவீதின் சேவருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்பொழுது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கருவாளி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கருவாளி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி இந்த கோவேறு கழுதை அப்பாலே
போயிற்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த கழுதை தன் எஜமானனை சுமந்து கொண்டு வந்த கழுதை, தன்னுடைய எஜமானனை சுமந்து கொண்டு வந்த கழுதை. அது தாறுமாறா ஓடி, ஆமென் ஹல்லேலூயா, அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் தலை மாட்டிக்கிட்டு அவன் தொங்குறான் பாதியில். இந்த கழுதை நம்ம எஜமான் நம்ம மேலே இருந்தானே, இப்போ நம்ம மேலே இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து அதை போகாமல் அது அந்த இடத்துல நிச்சயில்லை, நிற்கல. அது ஓடிக்கிட்டே இருந்தது. தாம் தோண்டித்தனமாக தான் ஓடிக்கிட்டே இருந்தது. தான் எஜமான் இருக்கானோ இல்லையோ, தான் சுமந்து கொண்டு வந்த பொதி இருக்கிறதோ இல்லையோ, ஆமென் ஹல்லேலூயா, அது என்ன செய்யுது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பொறுப்பில்லாத கழுதை. ஆமென் ஹல்லேலூயா. இதுக்கு என்ன இதுனா துரோகம், எஜமானுக்கு துரோகம் பண்ணுகிற கழுதை. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் ஆமென் கடைசி வரைக்கும் அவரை நாம் சுமர்ந்து செல்கிறவராய் இருக்க வேண்டும். அவரை பாதியில இறக்கி விட்டுட்டு பாதியிலே விட்டுட்டு ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. எந்த நோக்கத்துக்காக நாம் பிடிபட்டோமோ அந்த நோக்கத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுகிற கழுதையாய் நீங்களும் நான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம் பண்ணா அவனுடைய முடிவு நாண்டு கொண்டு சாவது. இந்த அப்சலோம் தன் தகப்பனுக்கு துரோகம் பண்ணா, அவனுடைய கழுதை அவனுக்கு துரோகம் பண்ணது. ஆமென் ஹல்லேலூயா. இதனுடைய முடிவு அப்சலோம் என்ன செய்தான்? அவன் நாண்டு கொண்டு கர்வாலி மரத்தில் அவன் அந்த ரகத்தில் தொங்கி என்ன செஞ்சான்? பகைவர்களால் யோவாபால் அவன் கொல்லப்பட்டான். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். யூதாஸ் காரியத்தும் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு துரோகம் பண்ணினான். இயேசுவோடு இருந்தவன், இயேசுவோடு நடந்தவன், இயேசுவோடு ஆகாரத்தை புசித்தவன். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். அவன் பாதியில் அந்த இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டான். ஆமென். அவரை காட்டி கொடுத்து முத்தம் செய்து அவரை காட்டி கொடுத்தான். ஆமென் ஹல்லேலூயா. அவன் துரோகத்தினால அவனும் நாண்டு கொண்டு செத்தான், குடல் சரிந்து செத்தான் சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அதை பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது, அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவர் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. ஆமென். இந்த ஊழியத்தில் பங்குள்ளவனாக இருந்தோம்னா இந்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் நம்ம நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். பாதியிலே விட்டுட்டு ஓடக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஊழியம் கர்த்தருடைய, கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் தேவன் நம்மிடத்திலே பிரயாணப்படுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. 5ஆவதாக புத்தி இல்லாத கழுதை. ஆமென். இது காமனா புத்தி இல்லாத கழுதையாக நம்ம நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. புத்தி இல்லாத கழுதை எப்படி எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், யோபு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெரு நெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான். ஆமென் ஹல்லேலூயா. புத்தி இல்லாத கழுதை. ஆமென். புத்தி இல்லாத ஒரு மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாய் பிறந்திருந்தாலும் பெரு நெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்டே சேராத புத்தி இல்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அதை அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எரேமியா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியினாலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதை, நீ அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். இந்த கழுதை, புத்தி இல்லாத கழுதை தான் இச்சித்ததின்படி நடக்கும், தான் விரும்பினதின்படியெல்லாம் செய்யும். என்ன செய்யும்? தான் இச்சித்ததின்படியே நிச்சயமா நடக்கும். அதுதான் ஓசியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதை போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள், எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா.
தனித்து திரிகிற காட்டு கழுதை போல, அவுத்து விட்ட கழுதை போல, யாருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதவர்கள், எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, பெரு நெஞ்சுள்ளவர்களாய் இருப்பார்கள் சொல்லி யோபு சொல்றார். ஆமென். பெருமை உள்ளவர்களாய் இருப்பார்கள், பெரு நெஞ்சுள்ளவர்களாய் இருப்பாங்க, எதிர்த்து பேசுகிறவர்களாய் இருப்பாங்க. ஆமென். அப்படிப்பட்ட கழுதையாய் நாம் இருப்போமானால் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்க முடியாது. தேவனும் நம்மிடத்திலே அவர் வர முடியாது. ஆமென். தேவன் நம்மளிடத்தில் அவர் பிரியப்பட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம் எப்படிப்பட்ட கழுதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 காரியத்தை நான் துரிதமாய் நான் சொல்லி நான் முடிக்க நான் விருப்பப்படுகிறேன். ஆமென். ஆமென். நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் இருந்து, மார்க்கில் இருந்து இந்த வசனத்தை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த இயேசு பிரயாணம் பண்ணின கழுதை எப்படிப்பட்ட கழுதையாக இருந்தது, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கழுதையாக இருக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் போய் வெளியிலே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாசல் அருகே கட்டப்பட்ட கழுதை. ஆமென். ஹல்லேலூயா. வாசல் அருகே நீங்களும் நானும் கட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். ஆமென். அந்த கழுதை வாசலுக்கு வெளியே கட்டப்பட்டிருந்தது, வாசல் அருகே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் நீங்களும் நானும் அந்த வாசலுக்கு உள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அதனால தான் அவர் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நீ நல்ல மேய்ச்சலை கண்டடையணும்னா அவன் என் வழியா அவன் என்ன செய்யணும்? உட்பிரவேசிக்கணும். நான் தான் வாசல். ஆமென். ஹல்லேலூயா. வாசல் அண்டையில கட்டப்பட்டவர்களாய் வெளியில நிற்கிறவர்களாய் அல்ல, அதன் உள்ளே கடந்து சென்று உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அவரிடத்துல நீங்களும் நான் என்ன செய்யணும்? கூட்டி சேர்க்கப்படணும். அவர் வழியாய் நம்ம என்ன செய்யணும்? உட்பிரவேசிக்கணும். அவர் வழியாய் நாம் உட்பிரவேசிக்காவிட்டால் நாம் என்ன செய்ய முடியாது? நாம் பிதாவினிடத்தில் வர முடியாது. அந்த வாசல் எதற்கு அடையாளம்னா கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வாசல் கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த கிறிஸ்துவின் வழியாய் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வாசல் தான் நம்மளை இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கும். வேறு ஒரு வாசல் நமக்கு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமென். ரட்சிப்பு அடையணும்னா அவர் மூலியமாக தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வாசல் இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஹல்லேலூயா. அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவாலயம் ஒரு பேழை, அது ஒரு வாசல். ஆமென். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல் வழியா நீங்களும் நானும் பிரவேசித்தோம்னா இந்த தேவாலயம் நம்மளை பாதுகாத்து நம்மளை அது வரப்போகிற அழிவுக்கு தப்புவதற்கு அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அதற்கு உதாரணம் நோவா செய்த பேழை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நோவா அவ்வளோ பெரிய பேழை செய்தான். அவ்வளோ பெரிய பேழை செஞ்சாலும் அவன் மிருக ஜீவன்களுக்கு, யானைக்கு ஒரு வாசல், குதிரைக்கு ஒரு வாசல், ஒட்டகத்துக்கு ஒரு வாசல், மனுஷர்களுக்கு ஒரு வாசல் வைக்கல. எல்லாத்துக்கும் ஒரே வாசல் தான். அந்த ஒரு வாசலை ஆண்டவரே பூட்டி சாவி எடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா வரப்போகிற அழிவுக்கு அவன் தப்பும்படியாய். ஆமென். இந்த சபை என்கிற பேழைக்குள்ளே நீங்களும் நானும் உள்ளே வந்தால், அந்த வாசல் வழியாக வந்தா தேவன் நம்மளை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவது நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 29-33 நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஒலிவு மலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பாகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சீஷர்கள் இந்த கழுதை குட்டியை அவிழ்த்தார்கள் பார்க்கிறோம். ஆமென், ஆமென். ரெண்டாவது, நாம் எப்படிப்பட்ட கழுதையாக இருக்கணும்னா, கட்டு அவிழ்க்கப்பட்ட கழுதையாய் நீங்களும் நான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கழுதையாக இருக்கணும்? கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாக இருக்கணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற பாரம்பரியம், ஆமென், பொருளாசை, மற்ற காரியங்கள் எல்லாவற்றினாலும், பிசாசின் தந்திரங்களினாலும், பாவங்களினாலும் கட்டப்பட்ட கழுதையாய் நாம் இருந்து விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கட்ட அவிழ்க்கப்பட்ட கழுதையாக இருக்கணும். எப்படிப்பட்ட, யாரால் கட்ட அவிழ்க்கப்படணும்னா, இந்த வசனம் சொல்லுது, சீஷர்கள் 2 பேரை நோக்கி அவர் போய் இது பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. 29ஆவது வசனத்தில், 39ஆவது வசனத்தில் அவர்கள் போய் குட்டியை என்ன செய்தார்கள்? அவிழ்த்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவிழ்க்கும்போது அப்படின்னு பார்க்குறோம். சீஷருடைய உபதேசத்திலே, அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே நீங்களும் நானும் கட்டவிழ்க்கப்படணும். வேற எதுனாலும் நீங்களும் நானும் என்ன செய்யப்படக்கூடாது? கட்டவிழ்க்கப்படக்கூடாது. சீஷர்களுடைய உபதேசத்தினாலே கட்டவிழ்க்கப்பட்டு சபையில் நீங்களும் நானும் சேர்க்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுடைய தந்திரங்களினால நம்ம கட்டவிழ்க்கப்படக்கூடாது. நம்மளுடைய கிரியைகளினால நம்மளே உடைச்சிட்டு பிச்சுக்கிட்டு எரிஞ்சிட்டு ஓடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சீஷருடைய உபதேசத்தினாலே நாம் என்ன செய்யணும்? ஆமாம், கட்டவிழ்க்கணும். அதனால தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? பிரசங்கித்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன சகல உபதேசத்தையும் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? போதித்து அவர்களை சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சீஷருடைய உபதேசத்தில் இருக்கணும். உலகத்தினுடைய உபதேசமாகிய கட்டுகளில் நம்ம இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தினுடைய பாரம்பரியம் என்கிற கட்டுகளில் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தினுடைய ஆசாபாசம் என்கிற கட்டுகளில் நம்ம இருக்கக்கூடாது. ஆமென், அது நம்மை கட்டிவிடும். ஒரு காரியத்தை தேவனுக்கு மேலா நீங்களும் நானும் விருப்பப்பட்டோமானால் அது உங்களை கட்டிவிடும். அந்த கட்டில நம்ம கட்டப்பட்டு விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். சீஷனுடைய உபதேசத்தினாலே, அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே நாம் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக இருப்போமானால் தேவன் நம்மிடத்தில் பிரியப்படுவதற்கு, நம்மிடத்தில் அவர் கடந்து வருவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக மார்க் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அதன் மேல் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆமென். மூன்றாவதாக அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவினுடைய பாதத்தில் வந்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மனுஷனுடைய பாதத்தில் நம்ம நிற்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய பாதத்தில், இயேசுவுக்காக நாம் வாழ்கிறவர்களாய், இயேசுவினுடைய பாதத்தில் நாம் நிற்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். சபையில் நம்ம நிற்கிறோம்னா இயேசுவுக்காக நிற்கணும். பாஸ்டருக்காக நிற்கக்கூடாது, மற்ற ஜனங்களுக்காக நம்ம நிற்கக்கூடாது. நாம் நிற்கிறது தேவனுக்காக நம்ம நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அப்போ நாம் பிதாவினிடத்தில், தேவனிடத்தில் போகலை, இயேசுவினிடத்தில் போகலைன்னா நாம் தேவனால் கொடுக்கப்படாதவர்கள் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம்னா அவருடைய பாதத்தில் வரணும். அப்போ தான் பிதாவினுடைய குமாரன் என்று நம்ம நினைச்ச முடியும், பிள்ளைகளாக நம்ம அறியப்பட முடியும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு,
அப்படி வந்துட்டா என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அது கழுதையா இருக்கலாம், அசுத்தமா இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவங்களா இருக்கலாம். வர வேண்டியவருக்கு முன்பதாக நாம் வந்து விட்டால், தேவனுக்கு முன்பதாக, அந்த கிறிஸ்துவுக்கு முன்பதாக, அடிக்கப்பட போகிறவருக்கு முன்பதாக, சாந்தம் உள்ளவருக்கு முன்பதாக, தாழ்மைப்படுகிறவருக்கு முன்பதாக, உலகத்தை ரட்சிக்கிறவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் வந்துட்டா நம்மளை அவர் புறம்பே தள்ளாத தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை புறம்பே தள்ளாத தேவன். மனுஷன் நம்மளை புறம்ப தள்ளுவாங்க. அவங்க இடத்துல நீங்கள் போய் ஒரு தடைக்கு 4 தடை அவன்கிட்ட போய் நீங்கள் நின்னாலும் அவன் உங்களை புறம்ப தள்ளிக்கிட்டே இருப்பான். ஆனால் இயேசுவினிடத்தில் நீங்கள் பாதத்தில் வந்து விழுந்துட்டீங்கன்னா அவர் உங்களை புறம்பே தள்ளாத தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு அந்த கழுதை பாரம் சுமக்கலாம். நீங்களும் நானும் உலகத்தின் வருத்தத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் அவரிடத்துல வரலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இயேசுவினிடத்தில் வந்து நிற்கிற கழுதையாய் மாறினால் நம்முடைய பாரங்களை நம்ம விட்டு எடுத்து போட்டு நமக்கு இளைப்பாறுதலை தந்து நம்மளை புறம்பே தள்ளாமல் தம்மிடமாய் அவர் சேர்த்து கொள்ளுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4வது, வஸ்திரங்கள் போடப்பட்ட கழுதை. ஆமென். மார்க்கு 11:7 பின்பகுதியில் அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். எதன் மேல்? கழுதையின் மேல் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். வஸ்திரங்கள் போடப்பட்ட கழுதையாய் நீங்களும் நானும் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 வஸ்திரத்தை குறித்து நான் சொல்கிறேன். நீங்கள் இதை குறித்து வைத்துக்கொள்ளுங்க, வீட்டில் போய் பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. 7 வஸ்திரம், 7 வஸ்திரம். ஆமாம், வஸ்திரங்களை, ஒரு வஸ்திரத்தை, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னு சொல்லலை, வஸ்திரங்களை போட்டார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 7 வசனத்தை வச்சு இந்த 7 வசனத்தினுடைய அடையாளமாக 7 வஸ்திரம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். வஸ்திரங்களை போட்டார்கள். ஆமென். என்ன வஸ்திரம்லாம் உங்கள் மேலே என் மேலே போடப்படணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது ஏசாயா 61:10 நாம் திருப்பிக் கொள்வோமானால், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்கிறதற்கும் ஒப்பாக, ஆவணங்களால் அலங்கரிக்கிறதுக்கும் நகைகளால் சிங்காரித்து கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு என்ன செய்தாராம், தரித்தார். முதலாவது உங்கள் மேலே என் மேலே போடப்பட வேண்டிய வஸ்திரம் இரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன வஸ்திரம்? இரட்சிப்பின் வஸ்திரம். இரட்சிப்பின் வஸ்திரம் உங்கள் மேலே என் மேலே என்ன செய்யணும், போடப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது என்ன வஸ்திரம் அப்படின்னு சொன்னால், லூக்கா 15:22 பார்க்கும் பொழுது, ஆமென், அது உயர்ந்த வஸ்திரம், விலை உயர்ந்த வஸ்திரம். முதலாவது இரட்சிப்பின் வஸ்திரம், 2வது விலை உயர்ந்த வஸ்திரம். ஆமென். இயேசு தன்னுடைய விலை உயர்ந்த இரத்தத்தினால, விலை மதிப்பிடப்படாத இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேலே போடப்பட வேண்டிய வஸ்திரம் விலை உயர்ந்த வஸ்திரமாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஆமாம், மனம் திரும்பி ஒருத்தன் தன் தகப்பனை தேடி வந்துட்டானா அவனுக்கு மேலே போடப்பட வேண்டிய வஸ்திரம் விலை உயர்ந்த வஸ்திரமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் ஒரு விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட தேவன் விருப்பப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கழுதையாக இருக்கணும்னா, ஆமென், இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்கிறவர்களாக இருக்கணும், விலை உயர்ந்த வஸ்திரத்தை தரித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 61:3 வாசிக்கும் பொழுது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை என்ன செய்தார்? அனுப்பினார். ஆமென். அவமானம், நிந்தை எல்லாவற்றையும் தேவன் நம்ம விட்டு எடுத்து போட்டுட்டு அவர் நமக்கு துதியின் ஆடையை கொடுக்க அவர் விருப்பப்படுகிறார். ஆமென். துக்கத்தின் ஆடையை நம்மளை விட்டு எடுத்துட்டு துதியின் ஆடையை தேவன் நமக்கு, சந்தோஷத்தின் ஆடல் பாடலின் ஆடையை தேவன் நமக்கு கொடுத்து தேவன் நம்ம மீது ஏறி வர அவர் விருப்பப்படுகிறார். நாம் துக்கத்தோடு அவரை தூக்கி சுமப்பதல்ல, துதியோடு அவரை தூக்கி சுமப்பதற்கு துதியின் ஆடையை தேவன் நம்மேல் வைக்க அவர் விருப்பமுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மிடத்தில் வருவதற்கு நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய மேலே துதியின் ஆடை இருக்கணும், துதியின் அபிஷேகம் இருக்கணும். துதி இல்லாத தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ண மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தில் தேவதூதர்கள் இரவும் பகலும் அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் இடைவிடாமல் இரவும் பகலும் அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தேவன் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு தேவன் உங்க மீது, என் மீது வரணும், நம்மளோடு அவர் வந்து வாசம் பண்ணணும்னா நம்ம மீது துதியின் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. ஆமென். ஹல்லேலூயா. மெல்லிய வஸ்திரம் உங்க மீது, என் மேல என்ன செய்யணுமா? ஆமென். அது என்னத்தை காட்டுகிறதுனா சுத்தமும் பிரகாசமுமான. ஆமென். ஹல்லேலூயா. சுத்தமும் பிரகாசமான நம்மளுடைய நீதி அழுக்கான கந்தையா இருக்கக்கூடாது, சுத்தமும் பிரகாசமுமா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்ததாக யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் மோசேக்கு சொல்லும் பொழுது, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆமென். ஆரோன் எனக்கு ஊழியம் செய்யத்தக்க அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரராகிய ஆரோன் எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறணும்னா பரிசுத்தமுள்ள வஸ்திரங்களை தரித்திருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். அவருக்கு ஊழியம் செய்யணும்னா உள்சட்டையும், ஆமென், ஹல்லேலூயா, பாகையும் இடைக்கச்சையும், ஆமென், ஹல்லேலூயா, எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆமாம். மார்பதக்கமும் ஏபத்தும் அங்கியும் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ பரிசுத்தம் உள்ள வஸ்திரத்தை தரித்தா மாத்திரம்தான் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 13-14 நான் வாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 6வதாக, ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திரலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். ஆமென். ஹல்லேலூயா. அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகளிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக செல்வதற்கு, தேவனோடு செல்வதற்கு, அவருக்கு முன்பதாக நம்ம நிற்கணும்னா சித்திரலாடை தரித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பூரண மகிமை, அது எதை காட்டுகிறதுனா பூரண மகிமையை காட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சித்திரலாடை தரித்தவர்களாய் பூரண மகிமை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 7வதாக கடைசியா நான் சொல்றேன். ஆமென். எப்படிப்பட்ட ஆடை நாம் தரித்திருக்க வேண்டுமானால், ஆமென், வெளிப்படுத்தல்
3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். நாம் தேவனோடு கூட ஆமென் ஹல்லேலூயா நாம் நடக்க வேண்டுமானால் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. அந்த வெண்வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 5ஆம் வசனத்தில், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஆமென் ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் வெண்வஸ்திரம் தரித்து தேவனோடு நடக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய சமூகத்திலே இப்படிப்பட்ட வஸ்திரங்களை தரித்தவர்களாய் நாம் இருப்போமானா தேவன் நம்மிடத்தில் நடந்து வருவதற்கு, நம்மோடு இணைந்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 5ஆவதாக இயேசுவை சுமக்கிற கழுதை. ஆமென் ஹல்லேலூயா. நாம் இயேசுவை சுமக்கிற கழுதை. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் கடைசி பகுதி, அவர் அதன் மேல் ஏறி போனார். ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவை சுமக்கணும். இயேசுவை சுமக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனே பிறந்ததிலே பலவானும் அவனை போல ஒரு பரிசுத்தவானும் இருக்க முடியாது. அவன் சொல்கிற வார்த்தை என்னென்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோவான் சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்க. அவன் தான் ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன்லே அவனை போல ஒரு பலவான் வல்லவன் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் சொல்கிறான், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அப்போ ஒரு யோவானே கிறிஸ்துவை பார்த்து அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதற்கே நான் பாத்திரம் இல்லைன்னா, அந்த கிறிஸ்துவே நம்ம சுமக்கணும்னா நமக்குள்ள எவ்வளோ பெரிய பாத்திரம் இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. அப்பா இயேசுவை சுமக்கிற கழுதையாக நீங்களும் இருக்கணும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்காத எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஆமென் கழுதைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அன்றைக்கு எருசலேமில் கட்டப்பட்ட கழுதையை காட்டிலும் கேடுகட்ட கழுதையாக இருந்த எனக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி சொல்லணும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மரியாள் அவள் பரிசுத்தமாக இருந்தவள், தேவனுக்கு பிரியமா அவள் பரிசுத்தமாக இருந்ததுனால தான் தூதன் வந்து சொன்னார், நீ கற்பந்தரித்து நீ குமாரனை நினைச்சவ பெற்றெடுப்ப, நீ சுமக்க போகிறது ஒரு தெய்வீக குழந்தை. ஆமென் ஹல்லேலூயா. உன்னதமானவர் உன்னில் வந்து நினைச்சுவா நிழலிடுவார். ஆமென் ஹல்லேலூயா. நீ கற்பந்தரிக்க போற, நீ ஒரு குழந்தை நீ சுமக்க போற அப்படின்னு சொல்றா. அப்போ அவ மரியாதை சொல்றா, ஆமென் நான் அதை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. ஆமென் இயேசுவுக்கு தேவனுக்கு முன்பதாக நான் அடிமை, ஆண்டவருக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி அந்த தூதனுக்கு முன்பதாக தன்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறாள். ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறாள். ஆமென் ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை சுமப்பதற்கு நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த கழுதை தன்னை தாழ்த்தினதுனாலே, தேவன் ஏறுகிறதற்கு தன்னை விட்டு கொடுத்ததுனாலே ஆமென் இன்றைக்கும் அது பேசப்படுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நாம் மறைந்திருப்பதற்கு நம்மை தாழ்த்தினார், தேவன் உயர்ந்திருப்பதற்கு, தேவன் புகழப்படுவதற்கு, தேவன் நம்மீது பிரயாணப்படுவதற்கு, தேவன் நம்மிலே தங்கியிருப்பதற்கு நம்மை தாழ்த்துவோமானால் தேவன் நம்மை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தை, அவருடைய பாடை, அவருடைய அடையாளங்களை, ஆமென் ஹல்லேலூயா, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் சுமந்து திரிகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 6ஆவதாக ஆமென் இயேசுவை எருசலேமுக்கும் தேவாலயத்துக்கும் சுமந்து கொண்டு வருகிற கழுதை. ஆமென் ஹல்லேலூயா. இந்த கழுதை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். மார்க் 11:11 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து அப்படி சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார் அப்படி வாசிக்கிறோம். இந்த கழுதை பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு தேவாலயம் வரைக்கும் இயேசுவை சுமந்து கொண்டு வந்த கழுதை. நீங்களும் நானும் இயேசுவை சுமக்கிறது எது வரைக்கும்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்கிற வரைக்கும், அந்த பரம எருசலேமுக்கு கொண்டு போகிற வரைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மகிமையின் தேவாலயம், சிங்காசனம் வீற்றிருக்கிற தேவாலயம் வரைக்கும் நாம் அவரை சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்கணும். ஒரு அப்சலோமின் கழுதையை போல பாதியிலே இறக்கி விட்டுட்டு ஓடுகிற கழுதையா இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஓட்டத்தை ஓடணும். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் ஜீவ கிரீடம் எனக்கென்று என்ன செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஓட்டத்தை முடிக்கணும். எங்க? எருசலேமில் கொண்டு போய் ராஜாவை இறக்கி விடுகிற வரைக்கும், எருசலேமில் போய் நாம் சேருகிற வரைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாதியிலே திசை மாறிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. போக வேண்டிய இலக்குக்கு நாம் போவோமானால் தேவன் நம்மிடத்தில் ஏறி பிரியப்படுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 7வது கழுதை ஒரு வித்தியாசமான கழுதை. ஆமென், ஹல்லேலூயா. இது மாத்திரம் வெளியிலிருந்து நான் எடுத்திருக்கேன். இது பிலேயாமுடைய கழுதை. இது யாருடைய கழுதை? பிலேயாமுடைய கழுதை. ஏன்னா முதல்ல ஆபிரகாமுடைய கழுதை. ஆமாம், ஒவ்வொரு கழுதையாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் நம்ம. இது பிலேயாமுடைய கழுதை. ஆமென். இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை அப்படின்னா, மனுஷர் மிருக ஜீவன்கள் பேசாத மனுஷர் பாஷையில் பேசின கழுதை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அதை என்ன ஆகுமோ 22ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கழுதை என்ன அப்படின்னா, ஆமாம், தீர்க்கதரிசி உலகத்துக்கு ஆசைப்பட்டு உலக மனுஷனுக்கு செவி கொடுத்து அவன் வழி தப்பி போகும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவனை நல்வழிப்படுத்துவதற்கு தன்னுடைய வாயை திறந்து பேசின கழுதை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவதூதன்ட்ட மாட்டிட்டு சாவட்டும் சொல்லிட்டு என்ன செய்யலை, அது போய் அவன் கையால் சாவ விருப்பப்படலை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த எஜமானை தப்பு வைக்கப்படுவதற்கு அது என்ன செய்தது, அது காரியங்களை நடப்பித்தது. அது போகாமல் அது படுத்து கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. தன் வாயை திறந்து பேசினது. நீங்களும் நானும் ஆமென் அழிந்து போகிற ஆத்துமாக்களை நல்வழிப்படுத்துகிறவர்களாய், தேவன் பக்கம் சேர்க்கிறவர்களாய், ஆமென், அவர்களுக்கு சரியான உபதேசத்தை கூறுகிறவர்களாய், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், நாம் மாறுவோமானால் தேவன் பிரியப்படுகிற கழுதையாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. பேசாத மிருகம் மனுஷருடைய பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. ஆமாம், ஜனங்களுடைய மதிகேட்டை தடுக்கிற கழுதை நீங்களும் நான் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருப்போமானால் தேவன் நம்மளை பிரியப்படுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்துன்னு இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த கழுதை அவர் ஏறி சவாரி செய்வதற்கு தன்னை விட்டு கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கழுதை குறித்ததான உபதேசம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த உபதேசத்தின்படி நீங்களும் நானும் கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாய் இருக்க வேண்டும். வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட கழுதையாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவினுடைய பாதத்திலே கொண்டு வரப்படுகிற கழுதையாய் இருக்கணும். இயேசுவை சுமக்கிற கழுதையாய் இருக்கணும். எருசலேம் வரைக்கும் நம்ம கடந்து செல்கிற நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிற கழுதையாய் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அநேகரை அநீதியிலிருந்து மனம் திரும்ப பண்ணி கேட்டுக்கு தப்பி போகிறதற்கு ஏதுவான காரியங்களை செய்கிற கழுதையாய் நீங்களும் நானும் இருக்கணும். அப்படிப்பட்ட கழுதையாய் இருப்போமானால் தேவன் நம்மிடத்தில் வருவதற்கு அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார்.
ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் நான் உலகத்தினுடைய கழுதையா இருந்திருக்கிறேன் ராஜா. அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது போல அசுத்தமான கழுதையா இருந்திருக்கிறோம். ஆபிரகாமின் கழுதை போல ஆண்டவரே, நாங்கள் என்னைக்குமே டெஸ்டினேஷனை பார்த்து ஓடுனது கிடையாது. பாதியிலே நிற்கிற கழுதையாக தான் இருக்கும். ஆரம்பிக்கும் பொழுது உற்சாகமாய் ஆரம்பிக்கிறோம். எந்த ஊழியமாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் பொழுது உற்சாகமாய் ஆரம்பிக்கிறோம். ஆனால் இடையில நாங்கள் என்ன செய்கிறோம்? மற்ற காரியங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகிறோம். மற்ற காரியங்களை பார்த்து இது போதும், இதில் நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக நாங்கள் ஓடுகிறது இல்லை. ஆண்டவரே, ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் மாற்றுங்க, எங்களை நீங்கள் மாற்றுங்க, எங்களை சீர்படுத்துங்க, எங்களை சீர்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஐயா உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அசுத்தமான கழுதையா நாங்கள் இருந்திருக்கிறோம் ராஜா. அசை போடாத கழுதையா இருந்திருக்கிறோம். வேத வசனத்தை நேசிக்காத கழுதையாய் ஆண்டவரே, விருப்பப்படாத கழுதையாய், வெறி குழம்பு இல்லாத கழுதையாய் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் இருந்திருக்கிற ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, எல்லா அசுத்தத்தையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. ஆமென், ஹalleluya. ரெண்டு நினைவுகளாக நாங்கள் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம். என் தேவனுடைய கரம் எங்களிலே ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஏற்ற பிரியமுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. ஒரு கழுதைக்குள்ளேயே இவ்வளவு ஆண்டவரே உபதேசத்தை நீங்கள் வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசிகளினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென், ஹalleluya. நீங்கள் கழுதைக்கு மேலே வருவதற்கு காரணம், எவ்வளவு அசுத்தமான ஒரு கழுதையாக இருந்தாலும் அந்த ராஜா மகிமை உள்ளவர், ரட்சிக்கிறவர், சாந்த குணம் உள்ளவர். அதன் மேலே ஏறிட்டார்னா அந்த குழந்தை, அந்த கழுதனுடைய சுவாபமே மாறிடும் அப்படின்னு ஆண்டவரே நீங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகிறீங்க ஆண்டவரே. ஆமென். சாந்த குணமுள்ளவராய், யூத ராஜசிங்கமாய், ரட்சிக்கிறவராய், ஆமென், துதிக்கப்படத்தக்கவராய் நீர் எங்களோடு கூட வரும் பொழுது எங்களுடைய எல்லா சுவாபங்களும் மாறுகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.